பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் யார் கொடுத்திருக்கின்றார்களோ, எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றோ அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுதான் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பலருக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. நீங்க அப்துல் கலாமை நாங்கள் உயர்த்திய அளவுக்கு யாரும் பல்வேறு ஒவ்வொரு சமுதாயமாக தேடி எடுத்து கேபினெட்ல கடந்த முறையும் கேபினெட்ல இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த முறை இஸ்லாமியர்கள் இல்ல, கிறிஸ்தவர்களோ அல்லது வேறு எந்த மைனாரிட்டிஸுமே இல்லங்கிறாங்க, இந்துக்களை தவிர. அது கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை அதுல தான் அதிகமா இருக்கு, அதனால நாங்க நேரடியா கேபினெட்ல கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓகே, அவரை நீங்க இதுல சேர்க்கறது இல்லையா? சரி, ஓகே ஓகே. இல்ல நாங்க சொல்றது அதாவது அது அப்படித்தான் கொடுக்கணும், கேபினெட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல. பல்வேறு வழியில கொடுக்க முடியும். அது நிச்சயமாக ஒரு அமைச்சரவையில் இருக்கிற அந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நிச்சயமா அதை செய்வாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா உங்க பாயிண்ட்க்கு வரேன். அவர் நம்முடைய இவர் இருக்காரு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருக்காரு, இவர் நம்ம நிதிஷ்குமார் இருக்காரு, அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நிச்சயமா அதற்கான ஒரு தெளிவான நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். அப்படி மனப்பான்மையோடு என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இயங்காது.